Hi friends, இந்த வீடியோவில் நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைத்தான் பேசிக் ஆப்ரேட்டர்ஸோட எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம்ஸை பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். முதல் எடுத்த உடனே அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் நம்ம பார்க்க போறோம். இந்த அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் அப்படிங்கிறது வந்து ரொம்ப பேசிக்கான ஒரு ஆப்ரேட்டர். இதுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் ஒரு ஏ பி அப்படின்னு ரெண்டு வேரியபிள் யூசர்ட்ட இருந்து கெட் பண்ணிக்கிறோம். வேரியபிளுக்கான வேல்யூவை இன்புட்டுங்கிற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி பண்றோம். ஓகே, ஸோ அதில் கிடைக்கிறது வந்து நமக்கு ஸ்ட்ரிங்காக இருக்கும். ஸ்ட்ரிங் அப்படிங்கிறது வந்து டபுள் கொட்டேஷனில் இருக்க இது ஒரு வேல்யூவாக இருக்கும். அந்த வேல்யூவை நாம் இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணுறோம் யூஸிங் இன்ட் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி. ஸோ அந்த ஃபங்க்ஷன் இங்கே ஓப்பன் ஆகி இங்கே க்ளோஸ் ஆகுது. அதுக்கிடையில் வாங்குகிற இன்புட் வேல்யூவை இட் வில் பி கன்வெர்டட் இன்டு அ இன்டீஜர் ஃபார்மேட். ஓகே, ஸோ அதே மாதிரி தான் அடுத்த வேரியபிளுக்கும் இதே மாதிரி ஒரு ஆப்ரேஷன் நம்ம பண்ணுறோம். சரியா? ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், சீன்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணி =0 அப்படின்னு அசைன் பண்ணிடுறோம். அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் லாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்துருப்போம். ப்ளஸ்ஸு, மைனஸு, ஸ்டாரு, ஸ்லாஷு, மாடுலஸ், அதுக்கப்புறம் எக்ஸ்போனன்ட், தென் ஃப்ளோர் டிவிஷன் இதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருந்தோம். சரியா? ஸோ அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணும்னா போய் பாருங்கள். ஸோ இப்போ ரெண்டு இதையும் ஆட் பண்ணி சியில் போட்டுட்டு அந்த வேல்யூவை இங்கே நம்ம பிரிண்ட் பண்ணியிருக்கோம். இங்கே பாருங்க, பிரிண்ட் பண்ணும்போது சியில் இருக்க வேல்யூவை நான் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன்னா ஐ ஹாவ் டு யூஸ் கமா ஆப்ரேட்டர் டு கெட் அ வேல்யூ. அதாவது ரெண்டு ஸ்ட்ரிங்கை மாற்றி இதுக்கு இங்கே உங்களுக்கு பிரிண்ட் ஆயிடும். ஓகே, ஸோ லைன் 1 a + b வேல்யூ ஆஃப் c இஸ் c. சியோட வேல்யூ என்ன இருக்கோ அதை நம்ம இங்கே பிரிண்ட் பண்ணிடுவோம். அதே மாதிரி தான் a - bயும். ஸோ a - bயில் என்ன வேல்யூ சப்ராக்ட் ஆகி சியில் ஸ்டோர் ஆகிருக்கும் அந்த வேல்யூ இங்கே உங்களுக்கு லைன் 2ல் பிரிண்ட் ஆகும். இப்போ லைன் 3ல் என்ன பிரிண்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி அதில் கிடைக்கிற வேல்யூவை வந்து இங்கே சியில் இங்கே பிரிண்ட் ஆகும். தென் a/b. ஸோ இங்கே a/b என்ன வருமோ அந்த வேல்யூ இங்கே நமக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் வந்து மாடுலஸ் அப்படின்னு ஒரு ஆப்ரேட்டர் இருக்குது. இந்த மாடுலஸ் ஆப்ரேட்டர் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரிமைண்டரை ப்ரொவைட் பண்ணும். லைக் இப்போ வந்து ஒரு 5 வந்து 3ஆல் டிவைட் பண்ணுறேன் அப்படின்னா 5ல் வந்து 3 ஒன் டைம் இருக்குது, ரிமைனிங் வந்து 2. அந்த வேல்யூ உங்களுக்கு வந்து இங்கே சியில் ஸ்டோர் ஆகிருக்கும். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் அதே மாதிரி எக்ஸ்போனன்ட் அப்படிங்கிறது வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து a வந்து 2 இருக்குது, b வந்து 3 இருக்குது. a⁴ b அப்படிங்கிற மீனிங் a வந்து 2, 3 பவர் வந்து 3. ஸோ 2 × 2 × 2 தட் இஸ் 4 × 2 8. 2 × 2 4, 4 × 2 8. ஸோ 8ங்கிற வேல்யூ இங்கே உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ அதே மாதிரி ஃப்ளோர் டிவிஷனில் பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு என்ன பிரிண்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்க வேல்யூஸை ரிமூவ் பண்ணிட்டு உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் 7/, ஏல வந்து 7 இருக்கு, பியில் 2 இருக்கு. 7/b தட் இஸ் 7க்கு அப்புறம் /2 அப்படின்னு போட்டிங்கன்னா 3.5 அப்படிங்கிற ஒரு வேல்யூ வரும். அதில் 3 மட்டும் உங்களுக்கு வந்து இங்கே பிரிண்ட் ஆகும். சரிங்களா? ஸோ இந்த ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ இங்கே வந்தாச்சு. இதில் சிஎம்டி நான் டைப் பண்ணிடுறேன். டைப் பண்ணிவிட்டு அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸை எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். உங்களுக்கு கமாண்ட் ப்ராம்ப்டில் பைத்தான் ப்ரோக்ராம் எப்படி ரன் பண்ணுறதுன்னு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த ஃபைல் நேம் .py அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னாவே போதும். அந்த ஃபைல் நேம் பார்த்தீங்கன்னா arithmetic operators.py அப்படின்னு நீங்கள் கொடுத்து என்டர் பண்ணிங்கன்னா so you can get the results. Enter a value may be a 30 அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகே, b வேல்யூ 20 அப்படின்னு நான் கொடுக்குறேன். அப்போது அதுக்கப்புறம் என்ன வருது, அடிஷன் பண்ணோம்னா a + bன்னு அடிஷன் பண்ணோம்னா 50 அப்படிங்கிற வேல்யூ வந்திருக்கும். அடுத்து சப்ராக்ஷன் பண்ணோம்னா 10ங்கிற வேல்யூ வந்திருக்கு. மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது 600 அப்படிங்கிற வேல்யூ வந்திருக்கு. டிவைட் பண்ணும்போது 1.5 அப்படிங்கிற வேல்யூ.
மாடுலஸ் இருக்கும்போது 30 மாடுலோ 20. ஸோ 30ல வந்து 20 ஒரு டைம் இருக்கு, ரிமைனிங் வேல்யூ 10. ஸோ அந்த 10 தான் இங்கே பிரிண்ட் ஆயிருக்கு. அதே மாதிரி ஏயோட வேல்யூ நம்ம என்ன சொல்லியிருந்தோம், 2 அப்படின்னு சொல்லியிருந்தோம். பியோட வேல்யூ 3 அப்படிங்கிறத இங்கே அந்த ப்ரோக்ராமில் நம்ம மாடிஃபை பண்ணியிருந்தோம். ஸோ அதில் 2 to the power 3 8 அப்படிங்கிற வேல்யூ பிரிண்ட் ஆயிருக்கு. ஃப்ளோர் டிவிஷனில் 7/2 அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம். 7/2. ஸோ அதில் வந்து 3.5 டைம்ஸ் அப்படிங்கிற அவுட்புட் வந்திருக்கும். அதில் அந்த பாயிண்ட்க்கு அப்புறம் இருக்க வேல்யூ விட்டுட்டு 3 அப்படிங்கிற வேல்யூ வந்திருக்கு. ஸோ இதுதான் இந்த மொதல் ப்ரோக்ராமோட எக்ஸ்பிளனேஷன். ஓகே, ஸோ இப்போ இதே மாதிரி அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியான ஒரு ப்ரோக்ராம் தான். ஸோ இந்த ப்ரோக்ராமில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஏபி வேல்யூ நம்ம கெட் பண்ணிக்கிறோம். அது ஸ்ட்ரிங்கில் இருக்கிறத இன்டீஜரை கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ இந்த இன்டீஜரை கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் ஏ ப்ளஸ் பிக்கு என்ன வேல்யூ வரும் அப்படிங்கிறத இங்கே அசைன்மெண்ட் ஆப்ரேட்டராக போட்டிருக்காங்க. இங்கே ஷார்ட்கட் ஆப்ரேட்டரில் ஏற்கனவே சியில் என்ன இருந்துச்சோ, ஸோ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி ஈக்குவல் டு சி ப்ளஸ் ஏ அப்படிங்கிற மீனிங். இந்த லைனுக்கான மீனிங் என்னன்னா சி ஈக்குவல் டு சி ப்ளஸ் ஏ அப்படிங்கிற மீனிங். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்துட்டு சி ப்ளஸ் ஏ என்ன வேல்யூ, சியில் வந்து ஏற்கனவே என்ன வேல்யூ இருந்ததோ அந்த வேல்யூவோட ஏயோட வேல்யூவை ஆட் பண்ணி உங்களுக்கு பிரிண்ட் ஆயிருக்கும். சரிங்களா? ஸோ இதே மாதிரி அடுத்ததில் பார்த்தீங்கன்னா சி ஸ்டார் ஏ, இதுதான் இதுக்கான மீனிங். சரிங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து ஏற்கனவே சியில் என்ன வேல்யூ இருந்துச்சோ அதோட ஏயோட வேல்யூவை மல்டிப்ளை பண்ணி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ இதே மாதிரி இந்த இடத்துல என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி டிவைடட் பை ஏ, சியை வந்து சியில் என்ன வேல்யூ இருந்துச்சோ அதை வந்து ஏயால் டிவைட் பண்ணி உங்களுக்கு ரிசல்ட்ஸ் கிடைக்கும். சரிங்களா? இப்போ இந்த என்ன பண்ணுறாங்க, சியோட வேல்யூவை 2ன்னு மாற்றிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க சி மாடுலோ, இதுதான் இங்கே இந்த இடத்துல மீனிங் சி ஈக்குவல் டு சி மாடுலோ ஏ அப்படிங்கிற மீனிங். இங்கே டபுள் ஸ்டார் அப்படின்னு போட்டிருக்காங்க இல்லையா? ஸோ இந்த டபுள் ஸ்டாருக்கான மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி ஈக்குவல் டு சி டபுள் ஸ்டார் ஏ அப்படிங்கிற மீனிங். ஓகே, ஸோ இதே மாதிரி அடுத்த லைனில் பார்த்தீங்கன்னா ஸ்லாஷ் டபுள் ஸ்லாஷ். ஸோ இதுதான் இந்த ப்ரோக்ராமில் இருக்க எக்ஸ்பிளனேஷன். ஸோ இந்த இதில் இருக்க அதோட அப்ரிவேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ரேட்டருக்கு இந்த மாதிரி தான் ஒர்க் ஆகும். ஓகே, சியில் எக்ஸிஸ்டிங்காக இருக்க வேல்யூ, ஃப்ளோர் டிவிஷன், தென் ஏ. ஓகே, ஸோ ஏல நம்ம என்ன வேல்யூ கொடுக்குறோமோ அதை பொறுத்து இங்கே மாறும். இப்போ இந்த ப்ரோக்ராமை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் operator.py. ஸோ இந்த இடத்துல வந்து அந்த ப்ரோக்ராமோட நேமை நான் தப்பாக டைப் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ ஐ வில் கரெக்டாக டைப் பண்ணுறேன். ASSGNMENTOPERATOR.py. இது கரெக்டாக டைப் பண்ணியிருக்கோமான்னு பாருங்கள். என்டர் ஏ வேல்யூ. ஓகே, ஸோ ஏவோட வேல்யூ மேபி 20 அப்படின்னு கொடுக்குறோம். பியோட வேல்யூ 30 அப்படின்னு நம்ம கொடுப்போம். கொடுத்ததுக்கப்புறம் சியோட வேல்யூ என்ன வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல் எடுத்தவங்க என்ன பண்ணியிருக்காங்க, சியோட வேல்யூ வந்து ஏ ப்ளஸ் பி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போது சியோட வேல்யூ வந்து 50 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். 50யோட 20 ஆட் பண்ணிங்கன்னா டோட்டலாக 70. ஓகே, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க 70, சியில் வந்து 70ங்கிற வேல்யூ இருக்கும். 70 × 20 அப்படின்னு நம்ம போட்டோம்னா 1400 அப்படிங்கிற வேல்யூ வரும். ஸோ அதுதான் இங்கே வந்திருக்கு 1400. ஸோ அப்போ சியில் வந்து 1400 இருக்கும். அதை வந்து 20ஆல் டிவைட் பண்ணும்போது என்ன ஆகும், அகெயின் we can get the 70.0 அப்படிங்கிற வேல்யூ நமக்கு கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் சியோட வேல்யூ 2ன்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இங்கே என்ன பண்ணுறாங்க, மாடுலஸ் கண்டுபிடிக்கிறோம். என்ன போடுறோம், சியோட வேல்யூ சி மாடுலஸ் ஏ. சி மாடுலஸ் சியில் வந்து சியில் வந்து 2 அப்படிங்கிற வேல்யூ இருக்குது. மாடுலஸ் என்ன வேல்யூ கொடுக்குறோம், 20 அப்படிங்கிறத கொடுக்குறோம். ஸோ அதில் வந்து ரிமைண்டர் வந்து 2 தான். சரிங்களா? ஸோ அதே இந்த பவரில் பார்த்தீங்கன்னா 2 to the power எத்தனை வேல்யூ 20. ஏல என்ன வேல்யூ இருக்குது, ஏல என்ன வேல்யூ இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏல வந்து 4 நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போது 2 to the power 4. 2 to the power 4னா 2 × 2 4, 4 × 2 8, 8 × 2 16. ஸோ அந்த வேல்யூ தான் நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ அதுக்கு அடுத்து வந்து 16 மாடுலர் டபுள் ஃப்ளோர் டிவிஷன் ஆஃப் 4. ஸோ
ஸோ அது வந்து 4.0 அப்படின்னு நம்ம கிடைச்சிருக்கும். 4 அப்படிங்கிற வேல்யூ வந்திருக்கு. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தான் இந்த ப்ரோக்ராம் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கோம். ஸோ அதே மாதிரி அடுத்து வந்து கம்பேரிசன் ஆப்ரேட்டர். ஸோ இந்த கம்பேரிசன் ஆப்ரேட்டரில் நம்ம பார்க்காத ஒரு டைட்டில் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட். இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது அடுத்து வரப்போகிற வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அது இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம ஒரு தடவை இந்த எக்ஸாம்பிளை நம்ம பார்த்துக்கலாம். இந்த கம்பேரிசன் ஆப்ரேட்டருக்காக ஏயோட வேல்யூ பியோட வேல்யூ லைக் ப்ரீவியஸ் ப்ரோக்ராம்ஸ் மாதிரி இங்கே கெட் பண்ணிக்கிறோம். இப்போ என்ன பண்ணுறாங்க, ரெண்டு ஏல இருக்க வேல்யூ பியில் இருக்க வேல்யூ ஈக்குவலா அப்படின்னு செக் பண்ணுறாங்க. ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல ட்ரூன்னு வரும். இப்போ இஃப் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் எதுக்கு யூஸ் ஆகுனா, இது ஒரு கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணணும்னா, இங்கே ட்ரூ வந்துச்சுன்னா இந்த பிளாக் எக்ஸிக்யூட் ஆகும். சப்போஸ் இந்த இடத்துல ஃபால்ஸ்னு வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ இந்த எல்ஸ் பார்ட் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இதுதான் இதோட லாஜிக். ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல ஏ ஈக்குவல் டு பிஆ இருந்துச்சுன்னா இந்த லைன் உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். அப்படி இல்லாமல் இருந்துச்சுன்னா இந்த லைன் எக்ஸிக்யூட் ஆகும். சரிங்களா? ஸோ இப்போ இதே மாதிரி இஃப் எல்ஸுக்குள்ள ஏ நாட் ஈக்குவல் டு பிஆன்னு செக் பண்ணுறோம். ஏ நாட் ஈக்குவல் டு பிஆ இருந்துச்சு அப்படின்னா இங்கே உங்களுக்கு வந்து ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ இந்த பிளாக் எக்ஸிக்யூட் ஆகும். சப்போஸ் ஏ ஈக்குவல் டு பிஆ இருந்துச்சு அப்படின்னா இந்த பிளாக் உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இங்கே வந்து இதுவும் நாட் ஈக்குவல் டு தான். பட் இந்த வேர்ஷனில் இது சப்போர்ட் கிடையாது. இது வந்து ஓல்டர் வெர்ஷன், பைத்தானோட 2 வெர்ஷனில் தான் இது வந்து சப்போர்ட் இருக்குது. இங்கே நமக்கு சப்போர்ட் இல்லை இந்த வெர்ஷனுக்கு. ஓகே, இந்த ஆப்ரேட்டர் வந்து இங்கே யூஸ் ஆகாது. ஸோ தட் நான் அதை வந்து கமெண்ட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த லைனை மட்டும். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க, அடுத்து இதே மாதிரி ஏயோட வேல்யூ பியோட வேல்யூ லெஸ் தானாக செக் பண்ணுறாங்க. ஏயோட வேல்யூ சின்னதாக இருந்துச்சுன்னா இங்கே வந்து ட்ரூ அப்படிங்கிற வேல்யூ ரிட்டர்ன் ஆகும். அப்படி இல்லாமல் ஏயோட வேல்யூ பெருசாக இருந்துச்சுன்னா இங்கே வந்து ஃபால்ஸ்னு நமக்கு வந்து ரிட்டர்ன் ஆகும். அப்போது இந்த பிளாக் எக்ஸிக்யூட் ஆகும். சப்போஸ் ஏ வந்து உண்மையிலேயே சின்னதாக இருந்தது அப்படின்னா இந்த பிளாக் எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே, ஸோ இதே மாதிரி ஏயோட வேல்யூ 5 பியோட வேல்யூ 20 வச்சுக்கிட்டு அவங்க இங்கே கம்பேர் பண்ணி பார்க்குறாங்க. லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, இங்கே வந்து கிரேட்டர் தென் ஆர் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இருந்துச்சு. இங்கே வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, அதாவது இங்கே வந்து கிரேட்டர் தென் லெஸ் தென், இங்கே வந்து கிரேட்டர் தென், இங்கே வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு. ஸோ இங்கே வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல்ட்டாக இருந்துச்சுன்னா கூட இது வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ் தான் ரிட்டர்ன் பண்ணும். பட் இங்கே வந்து ஈக்குவல்ட்டாக இருந்தால் ட்ரூ, அப்படி இல்லாமல் இருந்துச்சுன்னா ஃபால்ஸ்னு ரிட்டர்ன் ஆகும். சரிங்களா? இதே மாதிரி பி கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு A1 செக் பண்ணுறதும் இங்கே எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இந்த ப்ரோக்ராமையும் எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். இது வந்து கம்பேரிசன் ஆப்ரேட்டர். comparison operator .py. So enter a value, a க்கு வந்து 20, b க்கும் 20 அப்படி நான் கொடுக்கிறேன். இப்போ ரெண்டுமே ஏவும் பியும் ஈக்குவலாக இருக்கனால அந்த ஃபர்ஸ்ட் பிளாக் எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. a is equal to b. அடுத்து வந்து a is equal to b, லைன் 2 அதே வந்திருக்கு. a is not less than b, b விட கம்மி கிடையாது. ஸோ a is not greater than b, a விட b வந்து பெருசும் கிடையாது. ஸோ a is either less than or equal to b. அதுக்கப்புறம் b is either greater than or equal to b. ஸோ இதுக்கு தகுந்தாப்புல இங்கே வந்து நம்ம வேல்யூவை நம்ம சேஞ்ச் பண்ணியிருந்தோம் இல்லையா? ஸோ a equal to 5, b equal to 20 போட்டிருந்தோம். அப்போ இந்த பிளாக் ஒவ்வொரு பிளாக்கும் மாற்றி உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகி உங்களோட ரிசல்ட்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லைன் நம்பர் 7ல் நமக்கு எக்ஸிக்யூட் ஆகிருக்கு, லைன் நம்பர் 6 எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. லைன் நம்பர் 6 எக்ஸிக்யூட் ஆகணும்னா ஏயோட வேல்யூ வந்து லெஸ் தான் ஆர் ஈக்குவல்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு என்ன வேல்யூ வந்திருக்கும்? பியோட வேல்யூ 20. ஓகே, அப்போ ட்ரூங்கிறது தான் உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகிருக்கும். லைன் நம்பர் 6 ஏ இஸ் எய்தர் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு பி அப்படிங்கிறது எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. அதே இது இங்கே நாங்கள் பார்க்கும்போது அதுக்கு வந்து இங்கே வந்து ட்ரூ அப்படின்னு நம்ம கிடைச்சிருக்கும். லைன் நம்பர் 7ல் இருக்க பி இஸ் எய்தர் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு பி, பி இஸ் எய்தர் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஏ அப்படின்னு வந்திருக்கணும். ஓகே, ஸோ அந்த இதுதான் வந்து ஏன்னு வந்திருக்கு. ஓகே, தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் ப்ரோக்ராம். ஸோ அதுக்கப்புறம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த ப்ரோக்ராம் வந்து மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஆப்ரேட்டர். இப்போ ஏபியில் ஒரு 2 வேல்யூ நம்ம கெட் பண்ணிக்கிறோம் லைக் ப்ரீவியஸ் ப்ரோக்ராம் மாதிரியே. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், ஒரு லிஸ்ட்டில் ஏல வந்து ஒரு லிஸ்ட்டு ஒன்று க்ரியேட் பண்ணுறோம். ஸோ லிஸ்ட்டு வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட் யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணியிருப்போம் அப்படிங்கிறத ஒரு வீடியோவில் நம்ம பார்த்துருப்போம், ப்ரீவியஸ் வீடியோவில் டேட்டா டைப் அப்படிங்கிற வீடியோவில். அதோட லிங்க்கையும் நான் கீழே கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அந்த வீடியோட லிங்க்கையும். ஸோ இங்கே வந்து ஏ லிஸ்ட்டுங்கிற எலமெண்ட் வந்து குரூப் ஆஃப் எலமெண்ட்ஸாக இருக்கும். இந்த குரூப் ஆஃப் எலமெண்ட்ஸில் என்ன எலமெண்ட் வேணாலும் நம்ம வச்சுக்கலாம். இப்போ நம்ம என்ன செக் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏல ஒரு வேல்யூ கெட் பண்ண போகிறோம். அந்த வேல்யூ இந்த
லிஸ்ட்டில் இருக்க எலமெண்ட்ஸோட மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ண போகிறோம். அப்படி மேட்ச் ஆச்சு அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணும், இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். சப்போஸ் எந்த எலமெண்ட் மேட்ச் ஆகலைன்னா இந்த எல்ஸ் பார்ட் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இப்போ அதே மாதிரி நாட் இன் அப்படின்னு ஒரு ஆப்ரேட்டரும் இருக்குது. இன்னுங்கிறது ஒரு ஆப்ரேட்டர், நாட் இன் அப்படிங்கிறது இன்னொரு ஆப்ரேட்டர். இந்த பிங்கிற வேல்யூ லிஸ்ட்டில் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா அங்கே வந்து ட்ரூங்கிற வேல்யூ ரிட்டர்ன் ஆகி இங்கே உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். சப்போஸ் லிஸ்ட்டில் அதே எலமெண்ட் இருந்துச்சு அப்படின்னா ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் ஆகி இங்கே உங்களுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். இதே இது ஏயோட வேல்யூவை ட்ரூனும் அப்போ எப்படி வருது அப்படிங்கிறதையும் இங்கே எக்ஸிக்யூட் பண்ணி நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம இந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். membership operator.py. ஸோ இப்போ ஏயோட வேல்யூ மேபி நம்ம என்ன கொடுப்போம், ஒரு 20 அப்படின்னு நம்ம கொடுப்போம். 20ன்னு கொடுத்தா அந்த வேல்யூ வந்து அந்த லிஸ்ட்டில் கிடையாது. சரிங்களா? ஸோ இப்போ பியோட வேல்யூ ஒரு மேபி 3 அப்படின்னு நம்ம கொடுக்கலாம். ஓகே. ஸோ ஏ இஸ் நாட் அவைலபிள் இன் த கிவன் லிஸ்ட். ஏன்னா 20 அங்கே இருந்த எலமெண்ட் வந்து 1 to 5 வரைக்கும் தான் இருந்துச்சுன்னு நம்ம பார்த்தோம். B is available in the given list. ஸோ 3ங்கிற வேல்யூ அந்த 1 to 5குள்ளே இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் ஏயோட வேல்யூ நம்ம சேஞ்ச் பண்ணியிருந்தோம். அப்போ வந்து ஏ இஸ் அவைலபிள் இன் த கிவன் லிஸ்ட். ஸோ இந்த மாதிரி நம்ம இந்த ப்ரோக்ராமில் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி அடுத்த ஆப்ரேட்டர் பார்த்தீங்கன்னா ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர். இந்த ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேல்யூவை செக் பண்ணாது. ஸோ அதோட மெமரி லொக்கேஷனை செக் பண்ணும். இப்போ நம்ம வேரியபிள் அப்படிங்கிற வேரியபிள்ஸ் நம்ம இங்கே கிரியேட் பண்ணோம்னா இந்த வேரியபிளுக்கு மெயின் மெமரியில் ஒரு மெமரி லொக்கேஷன் இருக்கும். அந்த மெமரி லொக்கேஷனும் இதோட மெமரி லொக்கேஷனும் சேமாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்காக இந்த மாதிரியான ஆப்ரேட்டர் யூஸ் ஆயிருக்கு. ஸோ இது ரெண்டும் செக் பண்ணுறாங்க. அதே மாதிரி அதோட ஐடி அப்படிங்கிறது ஒரு இன்பில்ட் ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணோம்னா அதோட ஏங்கிற வேரியபிளோட ஐடியும் இந்த ஐடியும் மேட்சிங்காக இருக்கா அப்படிங்கிறத கம்பேர் பண்ணி உங்களுக்கு சொல்லும். ஸோ அதே மாதிரி பியோட வேல்யூவை நம்ம சேஞ்ச் பண்ணி அதோட அட்ரஸும் இதோட அட்ரஸும் சேமான ஐடென்டிட்டியாக இருக்கா அப்படிங்கிறதையும் இங்கே பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ இதை எக்ஸிக்யூட் பண்ணி நம்ம பார்க்கலாம். identity operator.py. ஸோ இதில் வந்து ஏக்கும் பிக்கும் சேம் ஐடென்டிட்டி இருக்குது, ஏக்கும் பிக்கும் சேம். இப்போ ஈவன் வேல்யூ ஐடி வச்சு செக் பண்ணும்போது இந்த மாதிரி வந்திருக்கு. அதுக்கப்புறம் வேல்யூவை சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் ஐடென்டிட்டி சேஞ்ச் ஆயிருக்கு, டோன்ட் ஹாவ் அ சேம் ஐடென்டிட்டி அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு. ஓகே. ஸோ இதை வந்து நீங்கள் வெவ்வேறு ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணியும் பாருங்கள், எப்படி உங்களோட மிஷினில் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ. ஸோ இந்த ப்ரோக்ராமில் நம்ம வரிசையாக ஒவ்வொரு ஆப்ரேட்டர்ஸும் நம்ம பார்த்தோம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.